Compliment momentum gift, Nishita. So Nishita ma'am பத்தி சொல்லணும்னா வெரி அக்ரெசிவ் லேர்னர், ட்ரேடர்னு சொல்கிறத விட அதான் பொருத்தமாக இருக்கும். பிரமாதமான லேர்னர். கடைசியாக கிளாஸ் எங்கே விட்டோன்னு இவங்கள தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ கரெக்டாக சொல்லுவாங்க, சார் நேற்று இந்த பேஜில் தான் விட்டோம், 48வது பேஜ் இந்த டாப்பிக்கில் நிறுத்தணும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நானே மறந்துடுவேன், ஏன்னா நிறைய பேட்ச் போயிட்டே இருக்கும், ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபோன் அட்டன் பண்ணணும், ஒரு பக்கம் பேட்ச் அட்டன் பண்ணணும், ஏதோ ஒரு ஸ்டாக்கில் ட்ரேடு ஓடிக்கிட்டு இருக்கும், 4 பேர் நடுவில் மீட் பண்ண வருவாங்க. ஸோ அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, சார் இந்த ஸ்கிரிப்ட்டு, இந்த டாப்பிக்கு, இந்த பேஜ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ நேற்று விட்டு அதை கரெக்டாக அங்கே பிடிச்சிரும். ஆமாம், அவங்களெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், அதுதான். ஸோ வெரி அக்ரெசிவ் லேர்னர். கேண்டில் 6 போட்டோன்னே பழிச்சுன்னு அடுத்த செகண்டே சொல்லுவாங்க, சார் இந்த கேண்டில் இங்கேருந்து மேலே போகும், கீழே போகும், கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. ஸோ பிரமாதமான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வருவாங்க அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. வாழ்த்துக்கள் மேம். ஸோ ஓரிரு வார்த்தைகள். Hi, good evening everybody. My name is Nishita. என் தமிழ் அவ்வளோ ஓகேவா இருக்காது, ஸோ இங்கிலீஷ் நடுவில் வரும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். So the thing is, first of all, a big thank you to sir for organizing the whole thing for 4 days. வர முடியல ஒரு 3 days, ஸோ இன்றைக்கி தான் வர முடிஞ்சது. சார் கூப்பிட்டுருந்தாரு, ஸோ ஐ தாட் ஓகே, ஒரு குரு கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் வரலன்னா ஐ டோன்ட் திங்க் தட் வில் பி நைஸ் அப்படின்னு, சரி ஓகேன்னு வந்தேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் ஐ கேம், பிகாஸ் உங்களை எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது, உங்களோட இன்புட்ஸ் தெரிஞ்சுது, சாரோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுக்கறதுக்கு இருந்ததோ அவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஐ காட் ஆல் ஆஃப் தட். அவர் தான் வந்து சொன்னார், இப்படி வந்து எனக்கு முன்னாடி எங்களோட கிளாஸ் வந்து September 6th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்பா வந்து ஒரு 3 months கோர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவர் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி ஓகே, அப்படி என்னதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமே, அவர் எப்படி சொல்லிக் கொடுக்க. ஏன்னா காலேஜில் என்னோட பேக்ரவுண்ட் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட், ஸோ அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு, எனக்கு அது படிக்கணும்னு தோணுச்சு. அண்ட் சரி, அப்படி என்னதான் 3 months எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் எடுக்கிறாரு. அப்பாவுக்கு வந்து பேஸே கிடையாது, சுத்தமாக ஃபினான்ஸ் பேஸே கிடையாது. ஸோ அதை வச்சு ஓகே இவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நான் வை நாட் கிவ் இட் எ ட்ரை அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ September 6th வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண. இவர் நீங்கள் எல்லாரும் ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம்லாம் பேசுனீங்க. நான் பேச்சே கிடையாது, ஒரே மெசேஜ், சார் ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் கிளாஸஸ், மே ஐ ப்ளீஸ் ஜாயின் கேட்டு ஆரம்பிச்சாச்சு. மை நேம் இஸ் நிஷிதா, ஐ வாண்ட் டு ஜாயின் சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. டீட்டெயில்ஸ் அமிச்சாரு, சரி ஓகேன்னு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சு. பேசிக்கு மட்டும் பே பண்ணேன். ஐ தாட் ஓகே முதல்ல பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா போய்க்கலாம். பேசிக் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பித்தேன். கேண்டில் 6 கிளாஸ் ஒன்று எடுத்தார். நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல் கிளாஸும். எனக்கு அந்த ஒரு கிளாஸில் எனக்கு கிடைச்ச அந்த இன்புட் வந்து 5 வருஷமாக நான் படித்த ஃபினான்ஸ் கிளாஸில் கிடைச்சதை விட அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் அடுத்தடுத்த கிளாஸ்ல இருந்து ஓகே ஃபர்ஸ்ட் அவர் காமிச்ச உடனே டக்குன்னு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும், நான் யோசிக்க கூட தேவையில்லை, அவர் சொன்னதை வச்சு அப்படியே ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அது என்னோட ஃபேவரட் கிளாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் கொடுத்த ஒவ்வொரு இன்புட்டும் எப்படி அதை ஹவு டு சி சாப்ட் பேச ஆரம்பிச்சிச்சா மேம்னு கேட்டார். அப்பயே பேச ஆரம்பிச்சிச்சு சார், இப்போ பாடுது சார் அப்படின்னு. நான் இன்னும் ட்ரேட் பண்ண அசெட் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா இவரோட கிளாஸஸ் எப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது இன்ஃபர்மேஷன் வரும், கரெக்டா? நீங்க இன்னைக்கு விட்டீங்கன்னு நினைச்சா அடுத்த நாளைக்கு இன்னொரு புது இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியரா சிம்பிளிஃபைடா சொல்லுவாரு. ஸோ அது வந்து சரி இவர் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல, இன்னும் 2 கிளாஸ் மீதி இருக்கு, 0 தான் இன்னும் சொல்லி கொடுக்கல, அதனால வெயிட்டிங் சார். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஜாலியா இருக்கும். ஸோ அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அடுத்த இன்ஸ்பிரேஷன் எங்க பேட்ச்மேட் ஸ்ரீராம் சார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2000 ப்ராஃபிட் பண்ணேன் சார், கை தட்டணும். 3000 ப்ராஃபிட் பண்ணேன் சார், கை தட்டணும். 19,000 ப்ராஃபிட் பண்ணேன் சார், கை தட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு 39,000 ப்ராஃபிட் பண்ணேன் சார், என்னால் முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, இல்லை நான் கேட்க ஆரம்பிச்சேன், ஸ்ரீராம் சார் எவ்வளோ சார் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். ஸோ அப்படி ஜாலியாக போங்க. என்னோட பேட்ச்மேட்ஸும் சரி, சார் நடத்துனதும் சரி, நான் வந்து என்னோட 3 months நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நிறையா வந்து நாலேஜ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி. உங்களை பார்த்துக்கிறாங்க, நீங்கள் எங்களை பார்த்துக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.